பேசாம நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சாக உண்மை தெரிஞ்சதும் பிரச்சனை பண்றாங்கன்னு கொடுக்கலாம். நாம போகலைன்னா அவங்க போவாங்கன்னு எனக்கு தோணுது. தப்ப பூரா அவங்க மேல வச்சுக்கிட்டு அவங்க பேர போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. அதெல்லாம் அவங்க எல்லாம் போக மாட்டாங்க. சரவண வாழ்க்கையில நம்மளால தான் இப்படி நடந்துருச்சுன்னு நீங்க எப்பவுமே அப்படிலாம் யோசிச்சிடக்கூடாதுப்பா. இப்பதான்ப்பா நான் நிம்மதியா இருக்கேன். அவ கூட வாழ்றதை விட நான் தனியா வாழ்றதா எனக்கு ரொம்ப நல்லது. அப்பா எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா. எதுக்கு யார் பேச்சையே கேட்டு கல்யாணம் பண்ணணும்? இப்ப இப்படி கஷ்டப்படும். பேசுறத பார்த்து பேசு. மீனாவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் அவளை கல்யாணமே பண்ணேன். நான் அந்த கல்யாணத்தை போய் இவர் என்னெல்லாம் பேசினாரு. கதிர் ராஜியை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது வானத்துக்கும் பூமிக்கு தானே குதிச்சாரு. நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நல்லா இருந்திருப்பாங்க. ஆந்தோணித்தனமா முடிவெடுத்தா வாழ்க்கை இப்படித்தான் போகும்னு சாபம்லாம் விட்டாரு. இப்ப என்னாச்சு? நீங்க வாங்க நம்ம முதல்ல கிளம்பலாம். இப்படி திரும்பி வரதுக்காண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். என்ன கஷ்டப்பட்டீங்கம்மா? வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொன்னீங்க. நீங்க சொன்ன பொய்யாலதான் அக்கா வாழ்க்கை இப்போ இப்படி ஆயிடுச்சு. ஊர் உலகத்துல யாருமே பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லையா? இன்னும் நகை விஷயமே வெளியே வரல. அது மட்டும் வந்துச்சுன்னு வைய அவ்வளவுதான். எனக்கு டைவர்ஸ் மட்டும் கிடைச்சதுன்னு வைய செத்து போயிருவேன். நம்ம மயிலோட வாழ்க்கையை மீட்டெடுக்க எந்த இலைக்கும் நான் போவையா. இவ்வளவு சந்தோஷமா வாழ வைப்பேன். நீ அழாத மயிலு, அம்மா நான் இருக்கேன். நாங்க சின்னதா ஒரு தப்பு பண்ணா கூட அம்புட்டு அட்வைஸ் பண்ணுவாரு. எதையும் எடுத்து கௌதம் பண்ணக்கூடாது, ஆற அமர நிதானமா யோசிச்சுதான் செய்யணும்னு சொல்லுவார்ல. அண்ணன் கல்யாணத்துல அப்படி பண்ணிருக்க வேண்டியதானே? இல்ல குறைஞ்சது என்ன குறை சொல்லாமே இருந்திருக்கணும். உங்களை எப்பவுமே குத்தம் சொல்ற உங்க அப்பா ஒரு தப்பு பண்ணிட்டாங்கல்ல, அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதான் நீங்க இப்படி பேசுறீங்க. அதுதாங்க உண்மை. தயவு செஞ்சு சரவண மாமாவோட பஞ்சாயத்து தீர்ற வரைக்கும் நீங்க ஏதாவது வார்த்தையை விட்டு வச்சிடாதீங்க. நீ சொல்றதும் சரிதான். நான் இனிமே கொஞ்சம் அமைதியா இருக்கேன். மீனா லைன்ல தான் இருக்கியா? ரொம்ப நேரமா கூப்பிடுறேன். ஏன் மீனா போன் எடுக்க மாட்டேன்? எதுக்கு இப்ப போன் பண்ணீங்க? நான் போய் சொல்லிருக்கேன் தான். அதை மறைக்கிறதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிருக்கேன் தான். நான் இல்லன்னு சொல்லலையே. ஆனா நான் ஒவ்வொருத்தவங்க மேலயும் வச்சிருந்த பாசமும் நிஜம் ஒரே நாள்ல எல்லாருமே என்ன தூக்கி போட்டியல. நியாயமா இதெல்லாம்? சரவண மாமாவுக்கு நான் வேண்டாம்ல. அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏடா சரவணா, கடை கிளம்புமா? போலாம்ப்பா. இன்னைக்கு ஒரு நாள் கடைக்கு லீவ் விடலாம்ல. மல்லிகை கடையில நாள் கணக்கில் அடைச்சாலும் போட முடியாது. நம்மளுக்கு நல்லது கிட்ட எது நடந்தாலும் நம்மளுக்கு கடை தாண்டா முக்கியம். கோமதி போய் கடை போய் எடுத்துட்டு வா. நீங்க ஒரு நிமிஷம் உள்ள வரீங்களா? வாங்க.